உட்பட்ட சுகந்திர ஊராட்சியில் பல வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு வந்த மருத்துவமனை சில வருடங்களாக சீர்கட்டு வருவதை கண்டித்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுகந்திர ஊராட்சியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசுக்கு சொந்தமான மருத்துவமனை ஒன்று சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளது. சுற்று வட்டாரத்தில் உள்ள சுமார் 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை சேர்ந்த நோயாளிகள் நாளொன்றுக்கு 500க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வந்த இந்த மருத்துவமனையை கடந்த சில வருடங்களாக உரிய மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் செயல்பட்டு வந்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து அரசு அதிகாரிகளிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் பலமுறை கோரிக்கை வைத்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திய நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் கொதித்து எழுந்த சுப்பிரமணியபுரம் ஊராட்சி சுற்றியுள்ள சுமார் 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்து மருத்துவமனை வளாகத்தில் காத்திரு போராட்டத்தில் இன்று ஆரம்பித்தனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட சுற்று வட்டார பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களிடம் மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் ஸ்ரீபிரியா தேன்மொழி அவர்கள், அறந்தாங்கி வட்டாட்சியர் கருப்பையா ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் முயற்சி செய்தனர். போராட்டக்காரர்கள் எந்தவித சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்றும் தங்கள் மருத்துவமனையில் கடந்த சில வருடங்களாக இருந்து வரும் அவல நிலைகள் குறித்தும் அதற்கு உரிய தீர்வை இந்த அரசு செய்து தரவில்லை என்றால் இந்த காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்றும் அதனை தாண்டி இன்னும் பல கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அறந்தாங்கி வட்டாட்சியர் மற்றும் மருத்துவ பணி இணை இயக்குனர் ஸ்ரீபிரியா தேன்மொழி ஆகியோர் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து இன்றைய தினமே தங்களுடைய கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி சிறிது நேரம் வாய்ப்பு கேட்டு சென்றுள்ளனர். அதிகாரிகள் தங்களிடம் நேரடியாக பேசி வரட்டும் என கூறி பொதுமக்கள் அமைதியான முறையில் தங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அங்கே போராட்டத்தில் இருந்த பொதுமக்களுடன் விசாரித்த பொழுது அரசு மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டிருந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக மருத்துவர் பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பணியாளர்கள் பற்றாக்குறை தத்தளித்து வருவதாகவும் மருத்துவமனை சுற்றியுள்ள செடி கொடிகளை அகற்றக்கூட ஆளில்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் இரவு நேரத்தில் பணியில் இருக்கும் செவிலியர்களை பாதுகாக்க ஒரு செக்யூரிட்டி இல்லாத அவல நிலை உள்ளது என்றும் மருத்துவமனையில் உள்ள இடப்பற்றாக்குறையால் இங்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாத அவல நிலை உள்ளதாகவும் இதே நிலை தொடர்ந்து நீடித்து வந்தால் இந்த மருத்துவமனை பூட்டிவிட்டு செல்லும் நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கின்றனர். அதுக்கான எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்து நீங்க தர்றதே இல்ல, கிடையவே கிடையாது. நீங்க கொடுக்க அரசே இல்லம்மா, இங்க யாருமே இல்ல. என்னதான் நீங்க பேசுறியா? எதுவுமே இல்ல, எதுவுமே அதுக்கடையில 3 வேக்கண்ட்டுக்கு வந்து 3 நர்ஸு, 1 லேப் டெக்னீஷியன், 1 ஃபார்மசிஸ்ட், 5 போஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணுறோம். 20 நாளைக்குள்ள போட சொல்லி இப்போ காலையில் கலெக்டர் மேடத்தையும் சொல்லிட்டேன், டிஹெச்ஓட்டையும் சொல்லிட்டேன். அந்த 5 போஸ்ட்டும் வந்து உங்களுக்கு 20 நாளையில் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவேன். உள்ள போய் பாருங்க, உள்ள போய் பாருங்க. முதல்ல அந்த லெட்டின் பாத்ரூம் முதல்ல போய் பாருங்க, அந்த மக்கள் இருக்காங்க.